லேப்டாப் தராங்க. எங்களுக்கு நாங்க பிஜி படிக்கிறோம். எங்களுக்கு தர மாட்றாங்க. அதை விட்டுட்டு அந்த யூஜி படிக்கிற பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு செகண்ட் இயர் பசங்க எல்லாம் தராங்க. ஆனா எங்களுக்கு தரலாம் அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் கொடுத்தா நல்லா எல்லாரும் கொடுத்தா லேப்டாப் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து அதை தர மாட்டாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் கொடுக்கணும். எல்லாருக்கும் படிப்பது எல்லாரும். ஆனா எங்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து எப்படியாவது முதல்வர் பார்த்து இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கும் லேப்டாப் தந்தா நல்லா இருக்கும். அதை நீங்களே ஒரு உங்க கருத்துல சொல்லிடுங்க. எல்லாம் கொடுக்கணும். எல்லா படிக்கிற பசங்க எல்லாரும் கொடுத்தாலும் ஏன் ஒருத்தவங்க கொடுங்க எல்லாரும். ஆனா இப்ப வந்து பிஜி பசங்களுக்கு லேப்டாப் தரல. ஆனா யூஜி பசங்களுக்கு லேப்டாப் தராங்க. ஒரு ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பசங்க இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல பிறந்தவங்க தான் எல்லாமே தருவாங்க. ஆனா இங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல பிறந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் நடுவுல பிறந்தவங்க தராங்க. இப்போ வந்து லேப்டாப் தான் அந்த பிரச்சனையே. ஏன்னா எங்களுக்கு தரல, மற்றபடி யூஜி பசங்க தராங்க. அவனுங்க வந்து இப்பதான் வந்து வரானுங்களே, அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்க பிஜி முடிச்சுட்டு அடுத்து பிஹெச்டி இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ எங்களுக்கு லேப்டாப் தர மாட்டாங்க. அவங்களுக்கு யூஜி பசங்க லேப்டாப் தராங்க. இதை பத்தி உங்களோட கருத்து நீங்க என்ன சொல்லுங்க? எல்லாருமே படிக்க தானே வரும். எல்லாருக்குமே லேப்டாப் கொடுத்தா எல்லாருக்குமே யூஸ் தானே. எல்லாருக்குமே கொடுத்துட்டு போனால. இப்ப அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப இதா தானே இருக்கும். அப்ப எதுக்கு நம்ம வந்து காலேஜ் வந்து படிச்சு எதுக்காக இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறது தான் ரைட். சரி ப்ரோ, தேங்க்யூ. இப்போ என்ன பண்றது? இப்போ வந்து யூஜி பசங்களுக்கு லேப்டாப் தராங்க, பிஜி பசங்களுக்கு லேப்டாப் தரதுல நம்ம கவர்மெண்ட்ல தராங்க, தரதுல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுவீங்க? இல்ல இப்ப பிஜி முடிச்சவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி விஷயத்துக்காக லேப்டாப் கண்டிப்பா தேவைப்படும். இப்போ வந்து எப்படி யூஜி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பிஜிக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லதுதான். எங்களுடைய கோரிக்கை வந்து சரியான கோரிக்கை தான். இல்ல சரியான கோரிக்கை தான். அது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் அதை வந்து கன்சல்ட் பண்ணி அதை என்னன்னு சொல்லி கேட்டு யூஜி பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிஜி பசங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுத்தா கொஞ்சம் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்குமே தேவைப்படும் தான். நானுமே வந்து எனக்கு லேப்டாப் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு தோணுது எனக்கும். சரி ப்ரோ, நம்ம காலேஜ்ல வந்து யூஜிக்கு லேப்டாப் தராங்க, பிஜிக்கு லேப்டாப் தரல. ஸோ பிஜிக்கு லேப்டாப் தராது உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுது? அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவது லேப்டாப் அப்படின்னா பொதுவா தரணும் மாணவர்களுக்கு. இப்ப கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படின்னு பொதுவா சொன்னாங்க. அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா இல்லையா? யூஜி பசங்க கொடுத்துட்டு பிஜி பசங்க கொடுக்கலாம். அப்ப வருத்தம் வரும் இல்ல? அவனும் நம்மளுக்கு சின்ன பையன், அவங்க கொடுக்குறது தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம பிஜி படிக்கிறோம், நம்ம ப்ராஜெக்ட் அதுக்கு தேவைப்படும். இப்ப சம உரிமைன்னு சொல்றாங்க. அப்ப சம உரிமைனா என்ன? எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கணுமா இல்லையா? அதுதான் சம உரிமை. நீ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு எல்லாம் வருத்தம் வருமா? வராதா? வரும். ஓகேங்களா? இப்ப நீ இல்ல, நம்மளுக்கு வந்து பிஜி நான் படிக்கிறேன், எனக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு லேப்டாப் வேணும். ஏதோ என் யூஸுக்கு தேவை. என்ன மாதிரி ஏகப்பட்ட பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கே யூஸா இருக்கும்ல. ப்ரோ, நம்ம தமிழ்நாட்டுல யூஜி பசங்களுக்கு லேப்டாப் தராங்க, பிஜி பசங்க லேப்டாப் தரல ப்ரோ. இதை பத்தி உங்களுடைய கருத்து நான் சொல்லுங்க. ப்ரோ, நானும் பிஜி தான் ப்ரோ படிக்கிறேன். எனக்கு லேப்டாப் இல்லை. நான் இங்கே அந்த காலேஜ் 5 வருஷம் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன், கிடைக்கல. செகண்ட் இயர் படித்தேன், கிடைக்கல. தேர்ட் இயர் படித்தேன். இப்போ 5 வருஷம் இந்த காலேஜில் படிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு லேப்டாப் கிடையாது. இது முதலமைச்சர் நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்து நாங்களும் மாணவர்கள் தான் பிஜி முடிச்சுட்டு அடுத்து பிஹெச்டி பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே சிஸ்டர், இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா யூஜி பசங்களுக்கு லேப்டாப் தராங்க, பிஜி பசங்க லேப்டாப் தரல. இதை பத்தி உங்களுக்கும் பிஜி பசங்க லேப்டாப் தராது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க மனநிலை மட்டும் எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கும் வருத்தமா தானே இருக்கு. பிஜி பசங்களுக்கு லேப்டாப் தரலாம். ப்ரோ, யூஜி பசங்களுக்கு தமிழ்நாட்டுல லேப்டாப் தராங்க, கவர்மெண்ட்ல இருந்து தராங்க. பிஜி பசங்களுக்கு வந்து நமக்கு தர்றது இல்லை. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துனா, நம்ம கேட்கிற கோரிக்கை சரியான கருத்தா? அது மட்டும் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. கருத்து சரியான கருத்து தான். யூஜி பசங்க மட்டும் தராங்க, இப்போ பிஜி பசங்க ஏன் தர மாட்டாங்க அப்படின்ற கருத்துக்கு உண்மையான கருத்து தான். இதை பத்தி நம்ம நடவடிக்கை எடுத்தாகும். தேங்க்யூ ப்ரோ. தமிழ்நாட்டுல யூஜி பசங்களுக்கு லேப்டாப் தராங்க, சேம் டைம் பிஜி பசங்களுக்கு லேப்டாப் தர மாட்டாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாங்க கேட்கிற கோரிக்கை சரியானதா தவறானதா? உங்களுடைய கருத்து. இந்த கோரிக்கை வந்து கரெக்ட் தான். வந்து எப்படி சொல்றா வந்து இது உண்மைதான். இப்போ வந்து அந்த பசங்க வந்து நான் தேர்ட் பசங்க செகண்ட் பசங்க முடிச்ச போய் திரும்பி பிஜி பண்ணலாம். அதுக்கோசரம் அவங்க ஒன்றாவது. இப்போ வந்து பிஜி படிக்கிற பசங்க வந்து லேப்டாப் அதிகமாக யூஸ் ஆகும். நம்ம அது மேலே படிக்கிறதுனா லேப்டாப் யூஸ் ஆகும். அதுக்கு தரலாமா? அது கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்து வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேர்ட் இயர் முடிச்சவங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுத்து என்ன பண்றது? படிக்க போவாங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஜி படிக்கிற பசங்க இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகும். இன்னும் கொஞ்சம் மேலே இது பண்றதுக்கு அவங்க நல்லா இருக்கும். சரி, தேங்க்யூ.